இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அம்பேத்கரை அவர் எங்க வச்சிருக்கிறாரு, பகவானை எங்க வச்சிருக்கிறாருங்கிறது தான் அதுல அடிப்படையானது. பகவானை சொன்னா சொர்க்கத்துக்கு போலாம், அம்பேத்கரை சொன்னா என்ன? அப்ப அம்பேத்கரை பற்றி அவருடைய மதிப்பீடு என்ன? அப்ப விடுதலை போராட்டத்துல பங்கு கிடையாது, ஆனா இவங்க தான் பெரிய தேசபக்தி இயக்கம்னு சொல்லிக்குவாங்க. சமூக நீதி போராட்டத்திலையும் பங்கு கிடையாது, ஆனா நாங்க தான் சமூக நீதியை கொடுக்குறோம்னு சொல்லிப்பாங்க. கூச்சமா இருக்காதா? ராகுல் காந்தியே என்ன தள்ளி விட்டுட்டாருன்னு ஒருத்தர், நல்லவேளை நேருவே தள்ளி விட்டுட்டாருன்னு சொல்லல, ஏன்னா வழக்கமா நேருவை தான் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும். Repco Home Finance, your dream home awaiting you. எல் முருகன் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காருல, தன்னுடைய சமூகத்தை பலி கொடுத்து விட்டு தன்னுடைய உயரத்திற்காக தன்னுடைய பதவிக்காக ஒரு சனாதன அமைப்பிட சரண்டர் ஆயிட்டு இருக்காங்கல்ல. இப்படி செய்வதற்கு அம்பேத்கருக்கு சிறப்பு செய்த விபி சிங் ஆட்சியை ஏன் கவிழ்த்தீங்க? காங்கிரஸ் செய்யல, விபி சிங் செஞ்சார்ல. அந்த விபி சிங்கை வந்து இல்லாமாக்குனது யாரு? பிஜேபி தானே. மோடி ரிசைன் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். நானே இந்த பதவியில் இருந்த போதும் கூட என் மக்களுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை, அப்புறம் இதுக்கு இந்த பதவியின் ரிசைன் பண்ண சொல்லுங்க அம்பேத்கர் மாதிரி. தலைவர் அண்ணாமலை அவர்களும் அமித்ஷா அவர்கள் அவருடைய பாணியில சொன்னாரு, பெரிய விவாத பொருளா மாற்றி வருகிறார். இவர் பரிமேல் அழகர், அவர் திருக்குறள் எழுதுவாரு, இவர் உரை எழுதுவாரு. என்னது இது? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நாகை சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நாடாளுமன்றத்தில் ஒரே அமளி துமளியாக இருக்கு. நாடாளுமன்றத்துக்கு வெளியே கைகலப்பு கூட ஏற்பட்டிருக்கிறது. அமித்ஷா சொன்ன அந்த வார்த்தை, அது என்ன ஃபேஷனா இருக்கு அம்பேத்கர் அப்படின்னு சொல்றது, இதை 100 முறை இந்த வார்த்தையை சொல்றதுக்கு பதிலாக பகவான் பேரை உச்சரிச்சா சொர்க்கத்திலாவது இடம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. இது எவ்வளவு பெரிய வார்த்தை ஒரு நாடாளுமன்றத்தில் இருந்து இது வருகிறது. நாட்டை நரகமாக்கி கொண்டிருப்பவர்கள் சொர்க்கத்தை பற்றி பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது. இந்த நாட்டை சொர்க்கமாக மாற்ற முடியாவிட்டாலும் ஜனநாயக அடிப்படையில் எல்லா மக்களுக்குமான சமவாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சட்டத்தை தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த மக்களுக்கு அவர் அற்புதங்களை காமிக்கல, இந்த மக்களுக்கு எந்த புனிதத்தையும் அவர் கொண்டு சேர்க்கல. ஆனால் இந்த மக்களுக்கான வாய்ப்பு, அடித்தட்டில் உழன்று கிடக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு ஒரு உயர் பதவியில் போய் அமர்றதுக்கு, ஒரு நல்ல ஒரு கல்வியை நுகர்வதற்கு, ஒரு அதிகாரத்தில் போய் அமர்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்தது மட்டுமல்ல, எல்லோரும் சமம் என்கிற அந்த அடிப்படை சிந்தனையை ஊட்டிட்டு போயிருக்காரு. அப்போ இவங்க அவருடைய சிந்தனைகளுக்கு எதிரானவர்கள், இவங்க ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள். அவர் ஜனநாயகத்தை உயர்த்தி பிடித்த தலைவர், அவர் சமத்துவத்தை உயர்த்தி பிடித்த தலைவர். இவங்க சனாதனவாதிகள், சர்வாதிகாரிகள். இப்போ சர்வாதிகாரிகள் சனாதனவாதிகளுக்கு சமத்துவவாதியை கண்டால் பிடிக்காது தானே. அதனால் அம்பேத்கரை அவர்கள் எப்போதும் ஏற்க மாட்டார்கள், ஏற்றுக்கொண்டதில்லை. அம்பேத்கரை ஒரு அடையாள ரீதியாக தூக்கி பிடித்து கொண்டு அம்பேத்கரை போற்றக்கூடிய மக்களின் வாக்குகளை பெறுவதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்பாங்க. அவர் இவங்க நியமித்து வச்சுருக்காங்கல்ல, பிற்படுத்தப்பட்டவர்லேருந்து மோடி, பட்டியலினத்திலிருந்து ராம்நாத் கோவிந்த், பழங்குடி இனத்திலிருந்து திரௌபதி முர்முன்னு 2-3 பேரை பிடிச்சிட்டு ஒரு பொறுப்பில் உட்கார வச்சு அந்த சமூகத்துக்கே ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்து விட்டது போல ஒரு பாவலா காட்டுறாங்கல்ல. இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு இடத்தில் தானே அவங்கள உட்கார வச்சிருக்கிறாங்க. அவர் பெரிய இடத்துக்கு போயிருப்பாரு. இதுதான் அம்பேத்கர் கனவுன்னா இது அவரே செஞ்சிருப்பாரு. அவர் குடியரசுத் தலைவர் ஆயிருக்க முடியாதா? அன்னைக்கு இருந்த காங்கிரஸோட ஒரு சமரசம் பண்ணிக்கிட்டா குடியரசுத் தலைவர் ஆயிருப்பாரா மாட்டாரா? பிரதமர் ஆயிருப்பாரா மாட்டாரா? இல்ல, அதே காங்கிரஸ் தானே ஆதரிக்கல. பழங்குடியின பெண்ணான திரௌபதி முர்முவை ஆதரிக்கல. யஷ்வந்த் சின்ஹாவை தானே ஆதரிச்சாங்க, ஒரு பிராமணரை தானே ஆதரிச்சாங்க. ஆள் முக்கியம் இல்ல, கருத்து தான் முக்கியம். யஷ்வந்த் சின்ஹா ஜனநாயகத்தை வலியுறுத்தக்கூடிய மனிதராக வெளிப்பட்டார். திரௌபதி முர்மு இன்னைக்கு மணிப்பூர் பற்றி எரியுது, அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்களே, பொறுப்பு மிக்க இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அம்பேத்கர் சட்ட அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா பண்ணாரு. ஏன் பண்ணாரு? தன்னுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு சிக்கலா இருக்கு. தன்னுடைய மக்களுக்கு அதிகாரம் போய் சேருவதற்கு, இந்த ஏழை எளிய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட வெளிமுநிலை மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வாய்ப்புகளை வழங்குவதற்கு நம்ம நினைக்கிறோம், அது முடியல. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த பதவின்னு தானே போனாரு. இப்போ மணிப்பூர் பற்றி எரியுது, திரௌபதி முர்மு ரிசைன் பண்ண சொல்லுங்களாம் பார்ப்பான். அம்பேத்கர் ரிசைன் பண்ணார்ல. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு போய் சேரலை, மோடி ரிசைன் பண்ண சொல்லுங்க பார்ப்போம்.
நானே இந்த பதவியில் இருந்த போதும் கூட என் மக்களுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை, அப்புறம் எதுக்கு இந்த பதவின்னு ரிசைன் பண்ண சொல்லுங்க அம்பேத்கர் மாதிரி. அப்போ அம்பேத்கர் தனக்கு பதவி என்பதை முன்னிறுத்தல. முன்னிறுத்தி இருந்தால் சட்ட அமைச்சராக தொடர்ந்து இருப்பார், முன்னிறுத்தி இருந்தால் குடியரசுத் தலைவர் ஆகியிருப்பார், ஏன் பிரதமர் கூட ஆகியிருப்பார். அவர் பதவி தரமாட்டோம்லாம் காங்கிரஸ் மறுக்கல. அன்றைக்கு காங்கிரஸ் என்பது பாதி பிஜேபி. இன்னைக்கு இருக்கிற ராகுல் காந்தி வழிநடத்தக்கூடிய, கார்கே வழிநடத்தக்கூடிய காங்கிரஸ் கிடையாது. அது வந்து பட்டேலுக்கு செலவு வைக்கிறாங்களே, ஏன் வைக்கிறாங்க? காங்கிரஸ்காரர்கள் அவரு. காங்கிரஸ்காரருக்கே பிஜேபி செலவைக்குது. காந்திக்கு செலவைக்காத, நேருவுக்கு செலவைக்காத பிஜேபி பட்டேலுக்கு ஏன் செலவைக்குது? காங்கிரஸுக்கு உள்ள இருந்த இன்னும் பல பிஜேபி சிந்தனை உள்ள தலைவர்களுக்கு ஏன் வந்து பிஜேபி இப்போ வந்து நினைவு விழா எடுக்குது? ஏன்னா இவங்க பிஜேபிங்கிறது இப்போ ஒரு 40 வருஷ கட்சி. அன்னைக்கு அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படும் போதோ, சட்டம் உருவாக்கப்படும் போதோ, நாடு சுதந்திரம் அடைந்த போதோ, அல்லது முதல் ஆட்சியின் போதோ, அமைச்சரவையின் போதோ காங்கிரஸ் மட்டும்தான் இருந்தது, பிஜேபிங்கிற கட்சி கிடையாது. அந்த பிஜேபிக்காரங்களும் அப்போ எங்கே இருந்தாங்க? காங்கிரஸ்ல இருந்தாங்க. அப்போ காங்கிரஸுக்குள் இருந்து கொண்டு பிஜேபி வேலையை அன்னைக்கே பார்த்துருக்காங்க. அதனால தான் அரசியலமைப்பு சட்ட உருவாக்கத்திலும் கூட அந்த டிராஃப்டிங் கமிட்டியில வலதுசாரிகள் இருந்தாங்க. அவங்களோட பெரிய போராட்டத்தை நடத்தி தான் அம்பேத்கர் இந்த சட்டத்தை வந்து உருவாக்குனாரு. முடிந்த வரைக்கும் அவர் முற்போக்கான அம்சங்களை இந்த சட்டத்தில் சேர்த்தாரு. இன்னும் இந்த சட்டத்துக்குள் வந்து பிற்போக்கான அம்சங்கள் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு அதுக்கு காரணம் அம்பேத்கர் கிடையாது, அந்த குழுவில் இருந்த வலதுசாரிகள். அதுபோல காங்கிரஸுக்குள்ளும் நேரு ஒரு சோசலிச தலைவர். அவர் வந்து ஒரு சனாதனவாதி கிடையாது, அவர் வந்து பிஜேபிக்காரர் கிடையாது, அவர் வந்து ஜனசங்கத்திலிருந்து வந்தவர் கிடையாது, அவரு ஒரு சோசலிஸ்ட். அவருடைய சிந்தனை போக்குக்கு ஏற்ப எதையும் செய்ய முடியல. அதுக்கு தடையா இருந்தது யாரு? இப்ப இந்து கோட் பில் அம்பேத்கர் உருவாக்குனாரு. அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியாம போனது யாரால? நேருவாலையா? நேரு அதை ஏற்றுக்கொண்டார். நேருக்கு அதை அமல்படுத்துறதுக்கு விருப்பம் தான். ஆனால் தடையாக இருந்தது பூரா நேருவை சுத்தி இருந்த வலதுசாரிகள் தான். அதனால்தான் மட்டும் காங்கிரஸ் நம்ம எடுத்துக்கிட்டு போக முடியலையே. அன்னைக்கு அப்படித்தானே இருந்துச்சு, மொத்தமா தானே பார்க்க வேண்டியது. அன்னைக்கு அப்படித்தானே இருந்துச்சு, அந்த வடிவத்துல தானே பார்க்கணும். காங்கிரஸை வந்து அன்னைக்கு நீங்க வந்து இன்னைக்கு மாதிரி பிஜேபி தனி காங்கிரஸ் தனின்னு ஒரு ஃபோரம் அன்னைக்கு இல்லைல்ல. அன்னைக்கு காங்கிரஸ் ஒரு கட்சி தான், இவங்க பூரா அதுக்குள்ள பதுங்கி இருந்தாங்க. அதனால தான் பெரியார் முரண்பட்டார். இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஒவ்வொன்றுக்கும் அடிப்படை அந்த அவங்களுக்குள்ள இடையில நடந்த முரண்பாடுகள் தான். இது ஏதோ யாருக்கும் தெரியாத மாதிரி அன்னைக்கு காங்கிரஸ் எதிர்த்தத, அன்னைக்கு காங்கிரஸ் எதிர்த்ததுன்னா எதிர்த்தா உண்மைதான். காங்கிரஸ் அம்பேத்கர் எதிர்த்தது என்பதை விட காங்கிரசிடம் அம்பேத்கர் முரண்பட்டார், காந்தியிடம் அம்பேத்கர் முரண்பட்டார், பெரியார் காங்கிரசிடம் முரண்பட்டார், அந்த கட்சியிலிருந்து வெளியேறினார். 100 வருஷம் ஆக போகுது அடுத்த வருஷம். 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். ஏன் தொடங்கினாரு? அப்போ அம்பேத்கர் பெரியார் போன்ற தலைவர்களால் அங்க வந்து கொண்டு போக முடியல. அவங்க மாபெரும் தலைவர்கள். காங்கிரஸ் வந்து அவங்கள இன்னுமே தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கோம். ஏன் வந்து வெளியேறினாங்கன்னா, அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா நீடிச்சிருப்பாங்க. மோடி பிஜேபி இப்ப காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காருல, எல் முருகன் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காருல, தன்னுடைய சமூகத்தை பலி கொடுத்து விட்டு தன்னுடைய உயரத்திற்காக, தன்னுடைய பதவிக்காக ஒரு சனாதன அமைப்பிட சரண்டர் ஆயிட்டு இருக்காங்கல்ல. இப்படி செய்வதற்கு பெரியாரும் அம்பேத்கரும் அன்னைக்கு வந்து துணிந்திருந்தால் அவங்க பதவியில நீடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க இலக்கு அது இல்லை, அவங்க சமூகத்துக்கு அதிகாரம் கொடுக்கணுங்கிறதுக்காக நடத்தின சண்டை அது. அப்ப அந்த சண்டையை இன்னைக்கு யார் நடத்திட்டு இருக்கா? இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ராகுல் தான் அந்த சண்டை நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு நாங்க விசிகே தான் அந்த சண்டை நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் அந்த சண்டை நடத்திக்கிட்டு இருக்கோம். பிஜேபி தனித்தனியா 2 பேரை பிடிச்சிட்டு வந்து பாரு இதுதான் சமூக நீதினு சொல்லுது. அப்போ அம்பேத்கருக்கு எதிரான கட்சி அது. இல்ல பறி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எல் முருகன் அவர்களை கூட நீங்க சொல்றீங்க. நான் அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அங்க பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுது இல்ல பாஜகல, இது மாதிரி எங்க வந்து கொடுக்கப்படுகிறது? அது அம்பேத்கரியமே இல்லையே. அதுதான் நான் சொல்றேன். அதை வந்து ஊருக்கு சொல்வதற்கு முன்னால் முதல்ல அவர்ல செஞ்சு காட்டியிருப்பாரு. எல்முருகனுக்கு அந்த பாடத்தை அம்பேத்கர் கற்றுக் கொடுத்து விட்டு போறதுக்கு முன்னால அதை அவரே நடத்தி காட்டியிருப்பார்ல. எல்முருகன் போய் இன்னைக்கு ஒரு சனாதன கட்சியில போய் ஒட்டிக்கிட்டு பட்டியலினம் என்கிற அடிப்படையில் ஒரு பதவியை வாங்கி கொண்டு போவது அம்பேத்கர் வலியுறுத்தியதா? அதை ஊருக்கு அம்பேத்கர் சொன்னால், அதை இந்த சமுதாயத்திற்கு எதிர்கால தலைமுறைக்கு அந்த கருத்தை அவர் விட்டு சென்றால் முதல்ல அவர் என்ன செஞ்சிருப்பாரு? கருத்தா சொல்லிட்டு போயிருக்க மாட்டார். அவரே அதை பாடமா வாழ்ந்து காட்டியிருப்பார். அவர் அப்படி வாழ்ந்து காட்டலையே. இன்னொரு விஷயமும் அவர் சொல்றாரு, அம்பேத்கர் இல்லையெனில் நாம் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்க முடியாது. இதெல்லாம் வந்து பேசிட்டு வர்றாங்க. அதாவது மோடி, அமித்ஷா அதற்கு பிறகு விளக்கம் கொடுக்கிறப்ப அதை என்ன சொல்றாங்கன்னா, அம்பேத்கர் உடல் தகனம் செய்யப்பட்ட சைத்திய பூமியில் வந்து இந்த நிலப்பிரச்சனையை நாங்க தான் தீர்த்து வைத்தோம். அதே மாதிரி வந்து கடைசி காலத்தில் வாழ்ந்த டெல்லி அலிப்பூர் சாலை வீட்டை புனரமைத்தோம். லண்டனில் அவர் வாழ்ந்த வீட்டை மத்திய அரசு கையகப்படுத்தி உள்ளது.
அம்பேத்கருக்கு இந்த அரசு எப்போதும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து வந்துள்ளது. இவ்வளவும் நாங்க செஞ்சிருக்கோம்னு லிஸ்ட் போடுறாங்க. அப்ப நாங்க அம்பேத்கர் மேல மரியாதை இல்லாமையா நாங்க இவ்வளவு விஷயமும் செய்யறோம்? அவருக்கு எதிரானவர்னு சொல்லியிருந்தா இந்த விஷயங்களை எல்லாம் நாங்க தொற்றுக்கவே மாட்டோமே அப்படிங்கறத பாயிண்ட். ரொம்ப யுக்தியான ஒரு வெளிப்பாடு. ரொம்ப என்ன சொல்றது, ஏமாற்று நடவடிக்கை. சொல்ல போனா அம்பேத்கர் அப்படிங்கிறது தனி மனிதர் கிடையாது, அல்லது ஒரு நினைவகம் வச்சு கொண்டாடிட்டு அத்தோட நிறுத்திக்கிட்டு போகக்கூடிய ஒரு தலைவர் கிடையாது. அம்பேத்கரியம் என்பது ஒரு தத்துவம், ஒரு கோட்பாடு. அப்போ நீங்கள் நினைவு மண்டபம் கட்டிட்டோம், வாழ்ந்த வீட்டை சீரமைச்சிட்டோம் என்று சொல்லி அடையாளத்தோடு சுருக்குகிறது பாஜக. அடையாளம் மட்டுமல்ல அம்பேத்கர். அம்பேத்கர் என்பவர் அதிகாரம். யாருக்கு? எளிய மக்களுக்கு அதிகாரம், வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கான வாய்ப்பு. அதுதான் அம்பேத்கரியம். எல்லாரையும் சமமாக நடத்துறது. எல்லாரையும் சமமாக நடத்துறீங்களா? அவர் உருவாக்கி தந்த சட்டம் எல்லாரும் சமம்னு சொல்லுது. சட்டத்தின் அடிப்படையில் பாரபட்சமே காட்டக்கூடாதுன்னு சொல்லுது. அப்படி பாரபட்சம் காட்டினால் அது குற்றம்னு சொல்லுது. ஆனால் நீங்கள் சட்டத்தையே பாரபட்ச அடிப்படையில் திருத்துறீங்க. மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வர்றீங்க. இது அம்பேத்கர் வழியா? சட்ட திருத்தம் செய்வது தவறில்லை, திருத்தங்கள் அவசியம். அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தம் கொண்டு வந்ததே தமிழ்நாடு தான். அது முற்போக்கான அம்சம். இடஒதுக்கீட்டுக்காக, வாய்ப்பு போய் சேராத மக்களுக்காக வாய்ப்பை கொடுப்பதற்காக ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தோம். அது அவசியம். இவங்க எதுக்கு திருத்தம் கொண்டு வர்றாங்க? அது மாதிரி ஒரு முற்போக்கான திருத்தமா இவங்க கொண்டு வந்த திருத்தம்லாம்? குடியுரிமை திருத்த சட்டம் ஒரு முற்போக்கான திருத்த சட்டமா? சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பறிப்பதற்காக கொண்டு வரப்படுகிற திருத்தங்கள்லாம் முற்போக்கான திருத்த சட்டமா? காஷ்மீர் 370 பிரிவை நீக்கினாங்களா, அது முற்போக்கானதா? அந்த மாநில அரசினுடைய கருத்தை கேட்டு அந்த சட்டமன்றத்தினுடைய முடிவை கேட்டு முடிவு எடுக்கணும் தானே சட்டம் சொல்லுது. அதிலேயே முரண்பட்டவர் அம்பேத்கர்னு சொல்றாங்க. அவர் மாநில பிரிவிலேயே அவர் முரண்பட்டு இருந்தார் அம்பேத்கர். முரண்பாடு இருந்ததாலும் மாநில அரசை கேட்காமலே, அந்த மக்களுடைய கருத்தை கேட்காமலே அந்த மக்களுக்கு எதிராகவே முடிவெடுங்கன்னு சொன்னாரா? இவங்க எப்படி அந்த முடிவு எடுத்தாங்க? அந்த சட்டமன்றத்தை கலைச்சிக்கிட்டு ஆளுநரை வச்சுக்கிட்டு 370 பிரிவை நீக்கினாங்க. அப்போ எதேச்சதிகாரமா நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு நாடாளுமன்றத்தை நடத்துன்னு அம்பேத்கர் சொன்னாரா? எதுலையாவது ஜனநாயகத்தை கடைபிடிக்கிறாங்களா? அவர் ஜனநாயக தலைவர்ல அம்பேத்கர். அப்போ முழுக்க முழுக்க அம்பேத்கருக்கு எதிரான ஒரு மூவ்மெண்ட் இவங்க. அது உள்ளத்துல ஆழமா வேரூன்றி கிடக்குது, வெளிப்பட்டுருச்சு. இப்போ அது ஆழமா ஊறி கிடக்கிற ஒரு விஷயம் வார்த்தையில வெளியே வந்துருச்சு. அவர் அமித்ஷா அவர்கள் சொல்லும் போது இது அம்பேத்கர் அப்படிங்கிற வார்த்தையே ஃபேஷன் ஆயிடுச்சு, அதை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, அதை ஒண்ணு புடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கறத அவர் அதுக்கு ஒரு குத்தி காட்டுற மாதிரி. அம்பேத்கரை வைத்து அரசியல் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம். இப்போ விஜய் அம்பேத்கர் மேடையை போட்டு அம்பேத்கர் நூல் வெளியிட்டான்னு சொல்லி அவருடைய மலிவான அரசியலுக்கான மேடையாக மாற்றும் போது நம்ம சொன்னோம்ல, இதுக்கு தான் அம்பேத்கரா, அம்பேத்கரை வச்சுக்கிட்டு இப்படி தான் செய்வீங்களா அப்படின்னு கேட்டோம்ல, அது ஒரு அரசியல் விமர்சனம். அது மாதிரி கேட்பதற்கு அமித்ஷாவுக்கு உரிமை இருக்கிறது. எதிர்கட்சிகள் அம்பேத்கரை வைத்து அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் பார்வையில் அவர் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. அதை யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க, அதுக்கு பதில் சொல்லுவாங்க. இல்லை நாங்கள் பண்ணல, நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு எதிர்வாத பிரதிவாதங்கள் நடக்கும். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் என்ன சொன்னார்? அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லி இப்போ எதுக்கு எடுத்தாலும் இந்த அம்பேத்கர்னு சொல்கிறது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. இதுக்கு பதிலாக பகவான் பேரை சொன்னால் சொர்க்கத்துக்காவது போகலாம், அதுதான் முக்கியமானது. அப்போது அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லி அம்பேத்கரை வச்சுக்கிட்டு ஏன் அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அது வேற. ஆனால் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்கிறது இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சான். அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் சொல்லணும்னு தான் ஒரு உள்துறை அமைச்சர் சொல்லணும். அம்பேத்கர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவர் அல்ல, ஒட்டுமொத்த இந்த தேசத்தின் தலைவர். எல்லா மக்களும் அந்த பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியவர் என்ன எல்லாரும் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறார். இல்ல மக்கள் அவர் சொல்லல, அங்க இருக்க எதிர்கட்சிகளை தான் எல்லாரும் தான். எல்லாரும் சொன்னாதானே எல்லாம். அது என்ன எதிர்கட்சி வேற மக்கள் வேறையா இருக்கு? எதிர்கட்சிகள் அப்ப அதோட பொருள் இதுதான் வருதா? அரசியலுக்காக நீங்க பயன்படுத்திக்கிறீங்க அம்பேத்கர். பகவான் பேரை சொன்னா சொர்க்கத்துக்காவது போகலான்னா அப்போ எதிர்கட்சிகள் அம்பேத்கர் பேரை சொல்லக்கூடாது, பகவான் பேரை சொல்லலான்னு ஆகுதுல்ல. அப்போ அவர் நோக்கம் என்ன? அப்போ பகவான் பேரை சொன்னால் அப்போ கடவுளை வச்சு அரசியல் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம்ல? அப்படி சொல்லுவாரா? அப்படின்னு பொருளாகுதுல்ல. ஏன் அம்பேத்கர் பேரை சொல்லிட்டு இருக்கீங்க, பகவான் பேரை சொல்லுங்கன்னு சொன்னால் அப்போ அதே எதிர்கட்சிகள் அம்பேத்கரை விட்டுட்டு பகவான் பகவான்னு சொன்னால் அது அரசியல் இல்லையா? என்ன சொல்ல வர்றாரு?
அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு? அம்பேத்கரை அவர் எங்க வச்சிருக்கிறாரு, பகவானை எங்க வச்சிருக்கிறாருங்கிறது தான் அதுல அடிப்படையானது. பகவானை சொன்னா சொர்க்கத்துக்கு போகலாம், அம்பேத்கரை சொன்னா என்ன? அப்ப அம்பேத்கரை பற்றி அவருடைய மதிப்பீடு என்ன? அவங்க மதிப்பீடு மோசமான மதிப்பீடு, குறை மதிப்பீடு. அவங்க உண்மையிலே அம்பேத்கரை போற்றக்கூடியவர்கள் அல்ல. அம்பேத்கரை போற்றுவது என்பது அடையாளங்களை முன்னிறுத்துவது அல்ல. அடையாளங்கள் அது இருக்கு, ஆனா அதை தாண்டி அவருடைய கருத்தியலை பின்பற்றுவது, அவர் முன்வைத்த அரசியலை பின்பற்றுவது, அதுதான். எந்த கருத்தியலை, எந்த அரசியலை பிஜேபி கையில் வச்சிருக்காங்க? இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. யாருக்கு கொடுத்தாங்க? பொருளாதார அடிப்படையில் இடபிள்யூஎஸ் கொடுத்தாங்க. வாஜ்பாய் 5 வருஷம் முழுமையாக ஆண்டிருக்காரு, மோடி 10 வருஷம் முழுமையாக ஆண்டிருக்காரு, இப்போ மீண்டும் ஆண்டுகிட்டு இருக்காரு. இவ்வளோ ஆட்சி காலத்தில், பிஜேபி ஆட்சி காலத்தில் சமூக ரீதியில் யாராவது ஒரு சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்களா? அம்பேத்கர் சமூக ரீதியில் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு தானே சொல்லி அதை நடைமுறைப்படுத்தி காட்டினாரு. இவங்க சமூக ரீதியில் இவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரே ஒரு சமூகத்திற்காவது இடஒதுக்கீடு கொடுத்தாங்களா? பொருளாதார ரீதியில் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்த ஒரே இடஒதுக்கீடு அதுதான். ஆனா அதை காங்கிரஸ் ஆதரிச்சாங்க, கம்யூனிஸ்ட் ஆதரிச்சாங்க. அப்ப எப்படி நம்ம அதை எடுத்துக்கிறது? இன்னைக்கு அம்பேத்கர் அவங்க சமூக ரீதியில் இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்கல்ல, போராடுறவங்களே அதே வேலையை செய்யறாங்களே. அது அவங்க சமூக ரீதியில் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவங்க இல்ல, சமூக ரீதியான இடஒதுக்கீடு கொடுத்த கட்சி தானே. ஆனா இவங்க அப்படி இல்லைல்ல, இதை மட்டும்தானே கொடுத்துருக்காங்க. 2 பேருக்குள்ள வேறுபாட்டை சொல்றேன் நான். அவங்க ஆதரிச்சதுக்கு நாங்க தான் முரண்பட்டோம். கூட்டணியா இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் டி.கே. ரங்கராஜன் அவர்கள்ட்ட சண்டைக்கு போனது யாரு? பிஜேபி எம்எல்ஏ எம்பியா சண்டைக்கு போனாரு? சண்டைக்கு போனது யார்? கனிமொழி தானே சண்டைக்கு போனாங்க. அந்த இடத்துல காங்கிரஸை அன்னைக்கு கடுமையாக கிரிட்டிசிசம் பண்ணி பேசுனது பிஜேபி இல்லை, நாங்க. அப்போ கூட்டணியா இருந்தாலும் எங்க கருத்துல நாங்க உறுதியாக தான் இருக்கிறோம், நாங்க அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. ஆனால் பிஜேபி அந்த நிலைப்பாட்டில் கூட இல்லை. காங்கிரஸ் எல்லா இடஒதுக்கீட்டையும் ஆதரிக்குது, எல்லா இடஒதுக்கீட்டையும் கொண்டு வரணும்னு சொல்லுது. பிஜேபி அப்படி இல்லைல்ல, இதை மட்டும்தானே குறி வச்சு பண்ணுது. அப்போ பிஜேபியினுடைய போக்கு என்பது அம்பேத்கரியத்துக்கு எதிரான போக்கு. சரி, இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க பாஜக? இல்ல, பாஜக இதுல அம்பலப்பட்டுருச்சு. இப்ப அதனால தான் என்ன பண்றாங்க, நீங்க இந்த அடுத்த கட்டம்னு சொன்னீங்க பாருங்க. இப்ப நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு நடந்திருக்குதுல, இதுதான் அடுத்த கட்டம். கருத்தை கருத்தால் எதிர்கொள்வதற்கு அவங்களுக்கு துணிவில்லை. காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய, எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் இல்லை. வசமா மாட்டிக்கிட்டார் அமித்ஷா. அந்த பேச்சில் திரித்து விட்டார்கள்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? இவர் சொன்ன வார்த்தை தானே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லி பேசுறது ஃபேஷன் ஆயிடுச்சு. இதுக்கு பகவான் பேரை சொல்லியிருந்தா சொர்க்கத்துக்காவது போகலாம். இது அவர் பேசுனதா இல்லையா? பேசலைன்னா பேசலைன்னு சொல்லணும். ஆனா அவர் பேசியிருக்காரு. பேசினதுனால தான் இந்த விவாதம் நடக்குது. அதற்கு பிறகு எவ்வளவு சமாதானம் சொன்னாலும் அந்த வார்த்தை வீரியமான வார்த்தை. அதற்கு பிறகு அவர் காங்கிரஸ் இதை பண்ணல, பாரத ரத்னா கொடுத்தாங்களா, அம்பேத்கர்ல எவ்வளவு முரண்பட்டாங்கன்னு அதற்கு பிறகு வர்றது எல்லாம் ஒரு சமாதானம் பண்ற மாதிரி தான் இருக்கு. பாரத ரத்னா கொடுத்தது விபி சிங். அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் அமைத்து அம்பேத்கருடைய பேச்சு, எழுத்து, சிந்தனைகளை நூலாக்கி நாடு முழுவதும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து அதன் மூலம் 90களில் அம்பேத்கரிய எழுச்சி இந்தியா முழுவதும் ஏற்படுவதற்கு அடிப்படையாக அமைந்தது விபி சிங் ஆட்சி. அந்த ஆட்சியை கவிழ்த்தது யார்? அந்த ஆட்சியை வீட்டுக்கு போக வைத்தது யார்? அந்த ஆட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணது யார்? அப்போ பிஜேபி தானே, இவங்க தலைவர்கள் தானே அந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. அப்போ நீங்கள் அம்பேத்கரை போற்றக்கூடிய ஒரு அரசை ஏன் வீட்டுக்கு அனுப்புனீங்க? அன்னைக்கு அம்பேத்கருக்கு சிறப்பு செய்த விபி சிங் ஆட்சியை ஏன் கவிழ்த்தீங்க? காங்கிரஸ் செய்யல, விபி சிங் செஞ்சார்ல. அந்த விபி சிங்கை இல்லாமாக்குனது யாரு? பிஜேபி தானே. இன்னைக்கு இதெல்லாம் அம்பலப்பட்டு போனதுனால வன்முறையை கையில் எடுக்கிறாங்க. போய் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துகிறாங்க. சரி, அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க, நீங்கள் வேற ஒரு இடத்துல போய் போராட்டம் நடத்த வேண்டியதானே. அங்கே போய் தான் நாங்களும் எதிர் போராட்டம் நடத்துவோம்னு சொல்லி போய் கைகலப்பாயி ராகுல் காந்தியே என்ன தள்ளி விட்டுட்டாருன்னு ஒருத்தர், நல்லவேளை நேருவே தள்ளி விட்டுட்டாருன்னு சொல்லலை. ஏன்னா வழக்கமாக நேருவை தான் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும். நேரு தான் காரணம், நேரு தான் காரணம்னு சொல்லுவாங்க. இதுக்கு எப்படி நேருன்னு சொல்லாமல் ராகுல் காந்தின்னு சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் வியப்பாக தான் இருந்துச்சு. நேரு தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லாம இருக்கிறது அந்த மாதிரி மலிவான சக்திகள் தானே. இப்போ ராகுல் காந்தி தள்ளி விட்டாரு, உடனே அமைச்சர் ராகுல் காந்தி தள்ளி விட்டுட்டார், அவர் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அவர் மேல நடவடிக்கை எடுப்போம். எப்படா ராகுல் காந்தி மேல நடவடிக்கை எடுக்கலான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே நடவடிக்கை எடுத்து குட்டு போட்டாங்க, திரும்ப அவரை வெளியே அனுப்பலான்னு திட்டம் போடுறாங்க. அதெல்லாம் நடக்காது.
ஆனா இந்த எளிய மக்கள் அப்படிங்கிறத ஒட்டியே இந்த அரசியல் அப்படிங்கிற நகர்வு பாஜக கையில் எடுத்துட்டு இருக்கு. நம்ம கடந்த தேர்தலில் கூட நம்ம பார்த்துட்டோம். எங்கெல்லாம் வந்து இப்போ கூட இந்த ஹரியானா மற்ற விஷயங்கள்ல மற்ற மாநிலங்கள்ல நடந்ததெல்லாம் கூட இவங்க ஜாட் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் காங்கிரஸ்க்கு இருந்து அதை சுற்றி நகர்ந்தா அதற்கு அடுத்து ஓபிசியா எஸ்சியா எஸ்டியா அப்படிங்கிறத அதை வந்து கன்சால்டேட் பண்ணக்கூடிய ஒரு யுக்தி அதுதான் வெற்றியை கொடுக்குது அப்படிங்கிறதும் பேசப்படுது பாஜகவுக்கு. இப்ப இந்த யுக்தி அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் வந்து ஒரு ஆபத்தா முடியுமா இல்ல எப்படி போகும்? இந்தியா முழுவதும் வந்து சுதந்திர போராட்ட மூவ்மெண்ட் நடந்துச்சு, விடுதலை போராட்ட இயக்கம். அதுலேயும் இவங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. விடுதலை பெற்ற பிறகு நடந்தது வந்து சமூக நீதி போராட்டம், அதுலேயும் இவங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. இந்தியாவில் நடந்த எந்த சமூக நீதி போராட்டத்திலேயாவது பிஜேபிக்காரங்க கலந்துக்கிட்டாங்க அல்லது அவங்களே ஒரு போராட்டத்தை நடத்துனாங்கன்னு ஒரு குறிப்பு சொல்லுங்க. அப்போ விடுதலை போராட்டத்தில் பங்கு கிடையாது, ஆனால் இவங்க தான் பெரிய தேசபக்தி இயக்கம்னு சொல்லிக்குவாங்க. சமூக நீதி போராட்டத்திலையும் பங்கு கிடையாது, ஆனால் நாங்கள் தான் சமூக நீதியை கொடுக்குறோம்னு சொல்லிப்பாங்க. இது கூச்சமாக இருக்காதா? அதாவது ஒரு மூமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் பங்களிப்பு செலுத்திட்டு கிளைம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே, நாங்கள் இந்த மூமெண்ட்டில் பங்கேற்றோம், நாங்களே இந்த மூமெண்ட்டை நடத்தினோம், அதனால நாங்கள் இதுக்கு வந்து உரியவர்கள் அப்படின்னு சொன்னால் லாஜிக். காங்கிரஸ் வந்து சொல்லுது நாங்கள் ஒரு விடுதலை போராட்ட கட்சி அப்படின்னு, விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற இயக்கம், அதனால கிளைம் பண்ணிக்கிறாங்க. திராவிட இயக்கம் சொல்லுது நாங்கள் வந்து சோசியல் ஜஸ்டிஸ்க்காக பாடுபட்ட இயக்கம் அப்படின்னு, சமூக நீதி போராட்டத்தை நடத்தினாங்க, அதனால கிளைம் பண்ணிக்கிறாங்க. அம்பேத்கர் இயக்கம் அதே மாதிரி வந்து சமூக நீதி போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் கிளைம் பண்ணிக்கிறோம். மார்க்சிஸ்டுகள் வந்து தொழிலாளர் வர்க்கத்திற்காக பாட்டாளிகளுக்காக போராட்டங்கள் நடத்திக்கிட்டே இருக்காங்க, அதனால நாங்கள் ஒரு தொழிலாளர் இயக்கம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் கிளைம் பண்ணிக்கிறதுக்கு பங்களிப்புகள் செய்திருக்கிறாங்க. நீ விடுதலை போராட்டத்திலையும் பங்களிப்பு கிடையாது, மொழி போராட்டத்திலையும் பங்களிப்பு கிடையாது, சமூக நீதி போராட்டத்திலையும் பங்களிப்பு கிடையாது. இதுவரைக்கும் மொழி உரிமையை வலியுறுத்தி இந்தியாவில் எங்கேயாவது பிஜேபி ஒரு பேரணி நடத்தியிருக்குமா? சமூக நீதி உரிமையை வலியுறுத்தி எங்கேயாவது பிஜேபி ஒரு போராட்டத்தையோ ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்குமா? கிடையாது. அவங்க வரலாறே கிடையாது. ஆனால் எப்படி வந்து இவங்க எளிய மக்களுக்கு ஆதரவாளர்கள்னு சொல்கிறாங்க? எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க? பட்டியலின மக்களுக்காக, பழங்குடியின மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒரு துரும்பை கிள்ளி போட்டோம்னு அவங்க சொல்றதுக்கு ஒரு வரலாறு வேணும், ஒரு ட்ராக் வேணும்ல. என்ன இருக்கு அவங்க கையில? வெறும் வாக்கு வங்கிக்காக அந்த மக்கள்கிட்ட இருந்து 4 பேரை பிடிச்சிட்டு போய் இப்படி அடையாளத்துக்கு உட்கார வச்சுக்கிட்டு அந்த மக்களை ஏமாற்றுகிற ஏய்க்கிற ஒரு வேலையை பிஜேபி செய்யுது. இது அம்பலப்படுத்த வேண்டிய சக்திகள் வந்து வீரியமா இல்லாததுனால வட இந்தியாவில் இந்த பிரச்சாரம் வந்து அவங்க பிரச்சாரம் எடுபடுது, நம்ம பிரச்சாரம் பின்னடைவை சந்திக்குது. தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் நம்ம பிரச்சாரம் வலிமையாக இருக்குது, அதனால பிஜேபி நினைக்கிறத செய்ய முடியல. அப்போது தமிழ்நாடு பாடமாக இருக்குது இந்தியாவுக்கு, எந்த அடிப்படையில் அரசியலை நகர்த்தணும் அப்படின்னு. அதை அகில இந்திய கட்சிகள், எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் புரிந்து கொண்டால், தெளிந்து வந்தால் பிஜேபியை வீழ்த்த முடியும். காங்கிரஸ் இப்போ அதை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்குது, ஒரு நல்ல மாற்றம் வரும். நிறைவாக இங்கே வந்து தமிழ்நாட்டின் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் வந்து அமித்ஷா வந்து அவருடைய பாணியில் அதை சொன்னார். எதிர்கட்சிகள் அம்பேத்கர் பெயரை உண்மையாக பயன்படுத்தலை, ஆனால் வந்து அரசியலுக்காக பயன்படுத்திக்கிறாங்க, உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத அமித்ஷா அவர்கள் அவருடைய பாணியில சொன்னாரு. இதை வந்து பெரிய விவாத பொருளா மாற்றி வருகிறார்கள் அப்படின்னாரு. இவர் பரிமேலழகர், அவர் வந்து திருக்குறள் எழுதுவார், இவர் உரை எழுதுவார். என்னது இது? இவர் சொன்ன மாதிரியே அவர் சொல்லியிருக்காரு. இவர் சொல்லியிருக்கிற கான்டெக்ஸ்ட் வேற, அவர் சொன்ன கான்டெக்ஸ்ட் வேற. அவர் ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு. அம்பேத்கர்னு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, பகவான் பேரை சொல்லுங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும்னு அவர் சொன்ன கான்டெக்ஸ்ட் வேற. இவர் அவருக்கு விளக்கம் கொடுக்குறேங்கிற பேரில் இவர் சொல்லியிருக்கிறது வேற. இவர் வந்து சமாளிக்க வந்து முயற்சி பண்ணுறாரு, சப்பக்கட்டு கட்டுறாரு. இதில் 2 பேரும் சேர்ந்து எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. இப்போ இதில் அண்ணாமலையும் சேர்ந்து அம்பலப்படுகிறார். சரி, நன்றி. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இது ஒரு சாதாரண விஷயமாக கடந்து சென்று விட முடியாது. இதனுடைய வீரியம் பெரிய கிளர்ச்சி தான் இது. இன்னைக்கு இந்தியா முழுவதும் நேரத்திலிருந்து பாருங்க மிகப்பெரிய போராட்டம். ஏன்னா அம்பேத்கர் வந்து ஒவ்வொரு எளிய மக்களிடமும் உணர்வு பூர்வமாக போய் கலந்திருக்கிற ஒரு தலைவர், ஒவ்வொருவருடைய தலை நிமிர்வுக்கும் காரணமான தலைவர். இன்னைக்கு நம்ம பேசுகிறோம், எழுதுகிறோம், இன்னைக்கு சிந்திக்கிறோம், இப்படிப்பட்ட உரிமை கேட்கக்கூடிய குரலாக உரத்து முழங்குகிறோம்னா இதற்கெல்லாம் நமக்கு ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்த தலைவர். அதனால
இன்னைக்கு ஜாதி மதம் எல்லைகளை தாண்டி அவர் போற்றப்படுகிறார். அவரை பற்றி ஆழமான வாசிப்பு இளைய தலைமுறைகிட்ட நடக்குது. இந்த காலத்தில் பிஜேபி வந்து பழைய காலம் மாதிரி ஏமாற்ற முடியாது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த கிளர்ச்சி, இந்த போராட்டம். கண்டிப்பாக பிஜேபி இதற்கு பெரிய விலை கொடுக்க வேண்டிய இடத்துக்கு வரும். இல்லை, வட இந்தியாவிலையும் இது பெரிய பாதிப்பை உருவாக்கும் இல்லையா? கட்டாயம் பாஜகவுக்கு கட்டாயம் இந்த உருவாக்கும். வார்த்தைகள். ஆமாம், கட்டாயம் உருவாக்கும். இதுவே அதனாலதான் அந்த பதற்றமும் வருது போல பாஜகவுக்கு. மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு முன்னாடி அமித்ஷா இப்படி பேசியிருந்தா மகாராஷ்டிரா எலெக்ஷன்லேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அம்பேத்கருடைய சொந்த மாநிலம் அது. அங்கே மிகப்பெரிய அளவுக்கு அம்பேத்கர் மீதான பற்றும் அந்த பிரியமும் மக்கள்கிட்ட உண்டு. அப்போவே வெளிப்பட்டிருக்கும். சரி, கண்டிப்பாக அம்பேத்கரை பற்றி இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு விலை கொடுப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நன்றி உங்களுடைய தகவல்கள். இதுவரை நாகை சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Repco Home Finance, your dream home awaiting you. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.